கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த யூடியூப் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கூட தேவன் செய்தியின் தலைப்பு தேவனோடு இணைக்கும் ஜெபம். நம்மை தேவனோடு கூட இணைத்த ஒரு ஜெபம் உண்டு. நம் ஆதியிலே தேவனை அதிகமாய் நாம் தேடியிருப்போம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருப்பார். என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். இயேசு என்றால் எனக்கு பிடிக்காது. அப்படி ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அதின் காலத்தில் ஒரு நேரத்தை வைத்திருப்பார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அப்பொழுது நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். தேவனுடைய சமூகத்துக்கு ஓடுவேன். ஏனென்றால் நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவன் அவர். அவர் மீது வைத்த அன்பு ஒரு பொழுதும் குறைந்து போகவே கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக, தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் எதிர்பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்ப்பார். என் பிள்ளைங்க என் சமூகத்துக்கு வந்திருக்காங்களா? என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களா? என் பிள்ளைங்க துதிக்கிறாங்களா? என் பிள்ளைங்க சோத்தரிக்கிறாங்களா? என் பிள்ளைங்க முழு இருதயத்தோடு என்ன தேடுறாங்களான்னு சொல்லி தேவன் எதிர்பார்ப்பான். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல எபேசுக்கு எழுதும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 2வது வசனம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், 3வது வசனம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. 5வது வசனத்தில், ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆதியில தேவன் மீது நாம் கொண்டிருந்த அன்பை ஒரு பொழுதும் எந்த மனிதர்களாலே நாம் இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கிறவர். தேவன் நம் மீது அன்பாகவே இருக்கிறவர். தம்முடைய ஒரே குமாரனை நமக்கு இவ்வுலகில் அவர் தந்திருக்கிறார். இந்த உலகத்தில்
அவர் ஒரு மனிதனாக பிறந்து நமக்காக அவர் பாடுகள் பட்டார், நமக்காக அவர் அடிக்கல் பட்டார், நமக்காக அவர் வேதனையை சகித்தார், நமக்காக எவ்வளவோ பாடுகளை அவர் பட்டிருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் நமக்காக சிந்திருக்கிறார். அவர் நமக்காக இந்த பூமியிலே பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக மரித்து நமக்காக அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தவர். அவருடைய வருகையில் நம்மை தேவனோடு கூட அவர் இணைப்பார். அதற்கு நாம் ஒரே ஒரு காரியம், அவர் மீது வைத்திருந்த அன்பை நாம் ஒருபொழுதும் இழந்து போய்விடக் கூடாது. எபேசுக்கு அவர் எழுதும்போது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனத்திரு ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லுகிறார். நம்ம எந்த நிலைமையில நாம் வந்திருப்போம், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையில் அவர் ரட்சிப்பின் பாதையில நடத்தியிருப்பார். ஒருவேளை வியாதியின் நிமித்தம் எல்லா இடங்களுக்கும் போய் கூட டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில மரண தருவாயில நம்ம இருந்திருக்கலாம். ஒருவேளை மாந்திரிகத்தினால் சூனியத்தினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவோ பணத்தை செலவு செய்து நாம் விடுதலையாக முடியாதபடி நாம் தவித்திருந்த ஒரு வேளையில ஒரு பண செலவில்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருப்பார். ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு வகையில இயேசு கிறிஸ்து அவரை அறிகிற ஒரு அறிவில நம்மை அவரை அறிந்து கொள்ளும்படி செய்திருப்பார். அன்றைக்கு அவர் அற்புதம் செய்யவில்லை என்றார், அன்றைக்கு அவர் விடுதலை கொடுக்கவில்லை என்றால் நாம் இந்த நிலைமைக்கு இருந்திருக்க முடியாது. இன்றைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கிறது என்றால், இன்றைக்கு ஒருவேளை வேலையில ஒரு உயர்வு இருக்கிறது என்றால், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இல்ல செய்கிற ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒருவேளை உயர்வின் மேல் உயர்வை ஒருவேளை கண்டிருக்குமானால், அன்றைக்கு அவர் நமக்கு விடுதலை கொடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம நின்றிருக்க முடியாதல்லவா? நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. நாம் இதுவரையிலும் அவர் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆதியிலே அவர் மீது எந்த அளவுக்கு அன்பு நம்ம வைத்தோமோ, எந்த அளவுக்கு அவரை நாம் நேசித்தோமோ, எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்துல ஓடி போய் நாம் செபித்தோமோ, அந்த அன்பு எங்கே? இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒருவேளை நம் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மறந்து போயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அல்லது ஜெபிக்கிற நேரத்துல யாரோ உற்றார் உறவினர்கள் வந்திருக்கலாம். தேவனுக்காக நாம் செலவு செய்ய வேண்டிய அந்த நேரத்தை நாம் ஒருவேளை இப்பொழுது சோசியல் மீடியாவுக்காக செலவு செய்து கொண்டிருக்கலாம். நாம் அறிந்து பார்க்க வேண்டும்.
இந்த பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடியது அல்ல. ஆதியிலே நாம் அவர் மீது கொண்டிருந்த அன்பு இப்பொழுது எங்கே? ஆண்டவர் எதிர்பார்ப்பாரே, என் பிள்ளைங்க என் சமூகத்துல வரலன்னு எதிர்பார்ப்பாரே. என் பிள்ளைங்க முன்பெல்லாம் என்னை தேடி ஓடி வருவாங்களே, இப்ப என் பிள்ளைங்க வரமாட்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்பாரே. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் மீது கொண்டிருந்த அன்பை மீண்டுமாக நாம் அவருடைய சமூகத்துல போய் நாம் ஜெபிக்கிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனை துதித்து பாடுகிறவர்களாக நம்மை மீண்டுமாக அவர் விருப்பத்திற்குள் நாம் கொடுக்கும் பொழுது அவருடைய இருதயம் மகிழும். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நாம் ஒருவேளை விட்டிருப்போமானால், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இனி தேவனுக்காக வாழக்கூடியவர்களாக, ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஒரு ஜெப வீரனாக, வீராங்கனைகளாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட அவர் எதிர்பார்க்கிற ஆதியின் அன்பை நாம் மீண்டுமாக செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் செலுத்தாத பட்சத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய விளக்கு தண்டை அவர் எடுத்து விடுவார். ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க, தேவ சமூகத்துல கெஞ்சுங்க. இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி ஒரு டெம்பரவரியான ஒரு உலகம். நமக்கு நிரந்தரமான ஒரு உலகம் என்றால் அது பரலோகத்தில் மாத்திரம்தான் உண்டு. நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறதே, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு ஜெபமும் தேவனோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். நம் கடமைக்காகவும் சுயத்துக்காகவும் இனி நாம் ஜெபிக்கிறவர்களாக இல்லாமல், அவர் எதில பிரியப்படுகிறார், அவர் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து அவருடைய சமூகத்துக்கு அதிகாலையில நாம் ஓடி போய் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாய், வீரர்களாய் நாம் மாற வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நாம் ஒருவர் கூட கைவிடப்பட்டு விடவே கூடாது. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் இருதயம். உன் இருதயத்தை எனக்கு தா. அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே நம் 15வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். அப்ப நம்முடைய இருதயத்தை ஞானமுள்ளதா இருக்கும் பொழுது அவருடைய இருதயம் மகிழும். அவர் கேட்கிறதெல்லாம் இருதயத்தை தான். என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தான். நம்முடைய இருதயத்தை தேவனிடத்துல நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த இருதயத்தில் வந்து அவர் வாசம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் 20வது வசனம்,
21வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அந்த கதவை திறந்தால் என்பதை என் மகனே உன் இருதயத்தை தாண்டு சொல்லி கேட்டாரே. இந்த இருதய கதவை திறக்கும் பொழுது அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவர் நம்முடைய இருதயத்திலே அவர் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவார், நாம் அவரோடு கூட இருப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். 21வது வசனத்துல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நான் எப்படி ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது, அது போல ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவரும் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அருகாமையில் நம்ம உட்காரக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயம் யாருக்கு நாம் தந்திருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தை மனுஷர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா? அவர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான், என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தான். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம் நேராக நாம் திருப்பும் பொழுது, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், அந்த இயேசு மகாராஜா நம்முடைய இருதயத்திலே வரும் பொழுது அவரோடு கூட நமக்கு ஒரு உறவு உண்டாகும், அவரோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகும். தேவனோடு கூட நம்மை இணைக்கக்கூடிய ஒரு ஜெபமாக நம் இருதயத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் அத்தனையும் அவருக்கு நேராக காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிற ஒரு தேவனாக இருக்க வேண்டும். எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போகிறோமோ நாம் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஒருவேளை நோக்கி கூப்பிட முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் நாம் கட்டப்பட்டிருக்கலாம். ஒருவேளை தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாதபடிக்கு நம்முடைய சிந்தனை ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம நினைப்போம், ஆனா ஜெபிக்க கூடாதபடிக்கு ஏதோ ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நாம் கட்டப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஏசாயாவின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, ஏசாய் 10வது அதிகாரத்தில 27வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகம் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில செபிக்க முடியாதபடி ஒரு நுகம் காணப்படுகிறது. பொதுவாக நுகம் என்பது நம் மாட்டு வண்டியில நாம் பார்ப்போமானால் அந்த மாடுகளை அந்த கழுத்துல ஒரு கயிறை அவங்க கட்டியிருப்பாங்க. அந்த ஒரு கட்டையில அதை கட்டியிருப்பாங்க. அது இங்கேயும் அசைய முடியாது, அங்கேயும் அசைய முடியாது. அப்ப அந்த ஒரு வயிற்று, அது கழுத்துக்கு நேர், அந்த கழுத்து மேல அந்த வயிற்றை தூக்கி வச்சிருப்பாங்க. ஒரு நுகம். இன்றைக்கு நாம் செபிக்க முடியாதபடி ஒரு நுகம், நாம் வேதத்தை வாசிக்க முடியாதபடி ஒரு நுகம், நம் வேதத்தை தியானிக்க முடியாதபடி ஒரு நுகம். இந்த நுகத்தை முறிக்க வேண்டும் என்றால் அபிஷேகம் நமக்குள் தேவை. இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒரு விசேஷித்த ஒரு வல்லமையின் அபிஷேகம் இந்த நாளிலும் கூட யாரால இதுவரை ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, தியானிக்க முடியாதபடி இருந்தீர்களோ, அபிஷேகத்தினால் நுகம் இந்த நாளிலே முறிந்து போக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். ஏன்னா எப்போ
தேவ சமூகத்துக்கு போவோம். எப்போ தேவ சமூகத்துக்கு போவோன்ற வாஞ்ச நமக்குள்ளாக இருக்கணும். ஏன்னா ஒரு மான் நீரோடையை பார்த்த உடனே அது வாஞ்சித்து கதறுகிறது. வேதத்துல சொல்லப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. 2வது வசனம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள் எல்லாம் எப்போ தேவ சமூகத்துக்கு போவோம், எப்போ தேவ சமூகத்துக்கு போவோம். எப்படி ஒரு மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறதோ அது போல நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல, காலையா இருக்கட்டும், மதியமா இருக்கட்டும், மாலையா இருக்கட்டும், நம்ம கிடைக்கிற நேரமாக இருக்கட்டும், தேவனுக்கென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி தேவனுடைய சமூகத்துல நாம் போகும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பாக இருக்கட்டும், ஒரு வேளை தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புவார். நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போகும் பொழுதுதான் அது தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் அவர் கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஒரு விதமான ஒரு அபிஷேகம் அவரிடத்துல நம்முடைய இருதயத்தை செலுத்த முடியாதபடி எப்படிப்பட்ட ஒரு நுகமாக இருக்கட்டும், அபிஷேகத்தினால் அந்த நுகங்களை கர்த்தர் முறித்து போட்டு நம்மை முழுமையாக, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுமையாக நம் தேவ சமூகத்திலே போய் நாம் செபிக்க முடியும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு பொழுதும் ஒரு கரைப்படாதபடி அணு தினமும் நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எதுல கரைப்படுத்தப்பட்டிருந்தாலும் எங்களை மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியும் சரி, ஆத்துமாவும் சரி, சரீரத்தையும் சரி நாம் சுத்திகரித்து ஜெபிக்க வேண்டும். தெய்வ சமூகத்துக்கு நாம் போகும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய விரும்பலாம். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். எப்போ தேவ சமூகத்துக்கு போவோம், எப்போ தேவனுடைய சந்நிதியிலே நாம் இருப்போம். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் தேவனை நோக்கி நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 143வது அதிகாரத்தில 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 143ல 10வது வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம் என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளுங்கப்பா, எனக்கு போதித்தருளுங்க. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே, செம்மையான வழியிலே நடத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கணும். எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியமில்லை என்பதை நம் தேவ சமூகத்துல கேட்கணும். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த நாளில நாங்க எப்படி நடக்கணும், நாங்க எப்படி இருக்கணும், நாங்க எப்படி பேசணும், நாங்க எங்க போகணும், நாங்க எங்க வரணும், எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா.
உமக்கு பிரியமில்லாத எங்கேயும் போயிடக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத எதையும் நாங்க பேசிடக்கூடாது. எங்க நாவின் வார்த்தையில நாங்கள் பாவம் செஞ்சிடக்கூடாது. எங்க கண்கள்ல பாவம் செஞ்சிடக்கூடாது. எங்க செவிகள்ல பாவம் செஞ்சிடக்கூடாது. உமக்கு பிரியமானதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்களை செமையான வழியில நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்படுவோம். அதாவது தானியேல் தேவனுக்கு மிகவும் பிரியமானவராக காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்ப்போமானால், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது. அப்படி என்றால் நீ மிகவும் பிரியமானவனாக தேவனுக்கு இடத்துல நீ மாறி விடுவாய். எப்படி தானியேல் அவர் ஜெபிக்கும் பொழுதே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டுடுச்சு. நீ மிகவும் பிரியமானவன்பா, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே அது உனக்கு வெளிப்பட்டுடுச்சு. அப்படின்னா தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன ஜெபிக்க வருகிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாக, நாம் தேவனை நோக்கி துதிக்கிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அதிகாலை ஜெபம், இருட்டோட ஜெபம் அவருக்கு ரொம்ப பிரியம். மோசே இருட்டோடு கூட போய் ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து இருட்டோட கூட அவர் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபத்தில் இருப்பார். அவர் சீஷர்களோடு போய் ஜெபிக்கிறார். வனாந்தரத்துல தனிமையா போய் ஜெபிக்கிறார். அவர் ஒவ்வொரு நேரம் அவர் சிலுவையில அறையப்படும் பொழுது கூட தன்னை சிலுவையில அறைந்தவர்களுக்காக கூட ஜெபித்தார். நம்முடைய ஜெபம் அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 119வது அதிகாரத்துல 147வது வசனம் 148வது வசனம் விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். நாம் அவரை நோக்கி நாம் செபிக்கிற ஜெபம் நம்ம எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நாம் இன்னும் கிட்டி சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜெபமாக அது இருக்க வேண்டும். ஏன்னா ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்த்தோம், எபேசு சபைக்கு அவர் எழுதும் பொழுது. அப்ப நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் அதை நாம் நிறுத்தக்கூடாது. நம்முடைய கண்கள் நம்ம எத்தனை மணி நேரம், எவ்வளவு நேரத்துக்கு கழிச்சு கூட நம்ம தூங்கினா கூட அந்த ஜெப நேரம் வரும்பொழுது அதிகாலையில எழுதப்பட்டிருக்க சங்கீதக்காரன் என்ன பண்றாரு, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். அவருடைய வசனத்துக்காக அவர் காத்துட்டு இருக்கிறார். அந்த வசனத்துக்கு காத்துட்டு இருக்கும் போது ஏன்னா இன்னைக்கு என்ன பேச போறாரு, இன்னைக்கு என்னோட கூட என்ன பேச போறாரு. அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என் கூட பேச மாட்டேன்றார். அதிகாலையில எழுந்து செவி, வேத வசனத்தோடு கூட ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஒருவேளை முன்னேற முடியாதபடி இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை உங்க குடும்பத்துல இருக்கலாம். உன் பிரச்சனை ஒருவேளை உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு கண்ணீரின் வாழ்க்கையில நீ போய்கொண்டு இருக்கலாம். இந்த சூழ்நிலை என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, பைபிளை எடுங்க, அதிகாலையில தேவனை தேடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு நீங்க ஆலோசனை கொடுங்க. வார்த்தை மூலம் என் இருதயத்தை தேற்றுங்க, என்னோட கூட இடைப்படுங்க, என்னோட கூட பேசுங்க. அவரை தேடி பாருங்க, உங்களோடு கூட வேத வசனத்தோடு கூட பேசுவார். அல்லது தொலைக்காட்சியில் ஒரு புரோகிராம் மூலமாக
தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு வெளிப்படலாம். நீங்கள் போய்கொண்டிருக்கிற சபையின் மூலமாய், போதகர் மூலமாய் உங்களுக்கு வெளிப்படலாம். அல்லது தேவனுடைய சமூகத்திலே நீங்க காத்திருக்கும் போது வேத வசனத்தின் மூலம் உங்களுக்கு வெளிப்படலாம். ஆண்டவர் யாரை கொண்டு எப்படி பேசுவாருன்னு தெரியாது. நாம் அவருடைய சமூகத்தை அநேக நேரம் தேட முடியாதபடிக்குதான் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிறது. அதிகாலையில் சத்தமிட்டு கூப்பிட்டு உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன்பா, உடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் காத்திருக்கிறேன். அந்த வசனம் தியானிக்கும் பொழுது இந்த குறித்த சாமங்களுக்கு முன்பாக கண்கள் விழித்துக் கொள்ளுதான். அப்போ அலாரம் வைக்க தேவையில்லை. நம்முடைய இரவு நம்ம தூங்கும் போதே காலையில எழுந்து ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்ன்ற எண்ணத்தோடு கூட நம்ம படுக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளை அதிகாலையில அது கரெக்டான அந்த நேரத்துக்கு நம்மளை எழுப்புவார். அப்போ நம் தெய்வ சமூகத்துக்கு போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதிகாலையில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆதியிலே அவர் மீது கொண்டிருந்த அன்பை ஒருவேளை எபேசு சபை விட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்முடைய ஜெபம் தேவனோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கணும். இந்த உலகம் டெம்பரவரி, நமக்கு நிரந்தரமான ஒரு உலகம் உண்டு. நீங்க இருக்கிற சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. உங்க பிரச்சனையோ போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்க. வாழ்க்கையில மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய உறவு, நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு கூட நம்முடைய உறவும் சரி, நம்முடைய ஐக்கியமும் சரி இருக்க வேண்டும். அவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார். இனி ஒவ்வொரு நாளும், இன்றைய நாளிலே தெய்வ சமூகத்தை நோக்கி நீங்கள் செவிங்க. ஆண்டவரே, ஆதியிலே நான் கொண்டிருந்த அன்பை நான் விட்டதற்காக என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை உம்மோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு ஜெபமாக ஆண்டவர், ஒரு பாலமாக ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இனி ஜெபத்துல இருக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நாம செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம்ப்பா. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நாங்கள் விட்டதுக்காக எங்களை மன்னியுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியுங்கப்பா. இனி எங்களுடைய ஐக்கியமும் சரி, எங்களுடைய உறவும் சரி அப்பா, உம்மை சார்ந்திருக்க கிருபையை கொடுங்க ஐயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் எந்த வகையில ஆண்டவரே, நாங்கள் அதிகாலையில எழுந்து நாங்கள் ஜெபித்த நாட்கள் உண்டு, அதிகாலையுடைய சமூகத்திலே காத்திருந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவரை, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் ஒருவேளை பிள்ளைகள் ஆண்டவரை, நாங்களும் அப்பா அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதிலே குறைவுபட்டதை மானதுருகி மன்னிப்பீராக. ஆதியிலே உம்மீது கொண்ட அன்பை நாங்கள் விட்டதுக்கா எங்களை மானதுருகி மன்னிப்பீராகப்பா. இந்த நாளிலும் நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மீண்டுமாய் ஆதி அன்பிலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் நீர் சுத்த கிருபை மாத்திரமே ஆண்டவரே, வேத வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோமே அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, நீங்க கற்றுக் கொடுங்க. எங்களை செம்மையான பாதையில எங்களை வழி நடத்துங்கப்பா. தானியேலை எப்படி மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவரே, ஐயா, வேண்டுவதற்கு முன்பாக ஜெபம் கேட்கப்பட்டது போல் ஆண்டவரே, ஐயா, நாங்கள் உமக்கு பிரியமாய் நடந்து ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் கேட்கப்பட கர்த்தாவே கிருபை செய்வீராக. அதிகாலையில் ஆண்டவர் எங்கள் கண்கள் விழித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எப்போ தேவ சமூகத்துக்கு போவோம் என்கின்ற ஒரு வாஞ்சி எங்கள் ஒவ்வொருக்கும் கர்த்தர் கொடுங்க ஆண்டவரை. எங்களோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இந்த நாளிலும் தேவனோடு கூட இணைக்கும் ஜெபம் என்று ஆண்டவரை நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரை. இந்த நாள் வார்த்தைகளை கேட்டோமே ஆண்டவரை. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் உம்மோடு கூட இணைக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. என்னையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு
ஆண்டவரே, உம்மோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு ஜெபமாக ஆண்டவரே, ஐயா காலையும் மாலையும் எவ்வேளையும் ஆண்டவரே, ஐயா ஜெபிக்கிறவர்களாய் ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாக எங்களை நீ மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க வல்லமையின் கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இன்று முதல் எங்களுக்கு ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. விசேஷத்த அபிஷேகத்தினால் எங்களை ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஐயா. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அப்படியாக ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு முக்கியமான அறிவிப்பு. தேவ அன்பின் ஊழியம் கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025 தொடங்கப்பட்டதை அனைவரும் அறிவீர்கள். கர்த்தருடைய கிருபையில் இன்று அநேக இடங்களில் இந்த யூடியூப் இந்த மினிஸ்ட்ரி அநேக இடங்களில் போய் கொண்டிருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள் இதை பார்த்து நீங்கள் போன் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இதை அநேகர் பார்த்து அநேக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இதை அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இந்த யூடியூப் சேனலை அநேகருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அநேகரை சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக சொல்லுங்கள். இதில் போடப்படுகிற வீடியோ பாடல்கள் அனைத்தும் அநேக தேவ பிள்ளைகள் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாக வேண்டுகிறேன். இது மாத்திரமல்லாமல் இந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 7/1/2026 இந்த ஆண்டிலே தேவ அன்பின் தொலைபேசி ஊழியம் என்று கர்த்தர் தொடங்க கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அதில் தொலைபேசி எண்கள் போடப்பட்டிருக்கிறது. அநேகர் தீராத வியாதியில் உள்ளவர்களுக்காக, ஒருவேளை மாந்திரிகமோ சூனியமோ பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லது கடன் பிரச்சனை பலதரப்பட்ட பிரச்சனை நிமித்தமாய் அகப்பட்டு விடுதலை ஆக முடியாதபடி இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த நம்பரை கொடுத்து இதில் தொலைபேசியின் மூலமாக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு அறிவுறுத்தும்படியாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து தேவ அன்பின் ஊழியத்திற்காகவும் தேவ அன்பின் தொலைபேசி ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். எனக்காகவும் என் மனைவி மகன் மகளுக்காகவும் முழு குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் தேவ அன்பின் ஜெப மையம் என்பதை ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் அநேகர் இப்பொழுது நம்ம ஆன்லைன் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் நாம் சில வீடியோக்கள் வெளியிட்டு சில நேரங்களில் நம்ம தொலைபேசி மூலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நேரடியாக ஒரு இடத்தில் ஒரு ஜெப மையத்தை உருவாக்கி அங்கே அநேகர் ஜெபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அதனுடைய பலனை காணும்படியாக ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் தேவ அன்பின் திருச்சபை தொடங்க கர்த்தர் சித்தம் கொண்டிருப்பதனால் அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்குரிய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் அதை நிறைவேற்றும்படியாகவும் கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்கள் அனைவரையும் அன்புடன் கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.